இந்த கதை பேச்செல்லாம் புள்ளியா இருக்கு. நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, என்னோட நீ வேலைக்கு வர வேணாம். இல்ல கஷ்டப்பட்டு இல்ல 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 நீ உண்ட கதையெல்லாம் புள்ள என்ன மாதிரி உன்ன கஷ்டப்பட நான் விரும்ப இல்ல. வெளியே பாரு சரியா? இப்படி எங்கிட்ட ஒரு பெரிய ஒரு காணிகள் இருந்திருந்தா நாங்களே எவ்வளவு பெரிய கஷ்டப்பட போறோம். கூலி வேலையும் இது எந்த வாழ்க்கை போகுது, உண்ட வாழ்க்கை இப்படியே விடையிலாது மாறும். போன் அடிக்கிறாங்க, காணிக்காரன் அடிக்கிறாங்க போல இருக்கு. வேலை முடிச்சுட்டு வந்து பார்க்க இன்றைக்கு அவன் எடுத்தாண்டா ஒரு 5000 ரூபாய் வலிக்கு. புது நம்பர் இருக்கு. ஹலோ, ஓ ஓ ஓமண்ணா, ஓ ஓ இல்லண்ணா, இல்ல 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 ஓமண்ணா, ஓகே ஓகே ஓகே. அடுத்த கிழமையா? ஓகே 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 ஓகேண்ணா, ஓகே ஓகே ஓகேண்ணா, ஓகே. நன்றிண்ணா, நன்றி நன்றி. டேய் என்ன சந்தோஷம்? அதான் இந்த வாழ்க்கையில சந்தோஷம் நடக்குது. பெரிய ஆச்சரியமா இருக்கு. கனடா விசா போட்டோ இல்லோ கிடைச்சிருக்குது. விசிட்டிங் விசா கிடைச்சிருக்கு. அவனோட மாமாவுக்கு சொன்னதான விஷயத்த அவனை அதை எடுத்து சரி வந்திருக்குது. இப்பதான் லோ எனக்கு அடிச்சு சொன்னதான். அப்பா இப்பதான் பேர் உனக்கு முன்னால அழுது கொண்டிருக்கிறேன் காய்ச்சி கொண்டு. மாமாட்ட போய் நான் கதைச்சி எல்லாம் கடவுள்கிட்ட கேட்டிருக்கு போல இருக்கு. நீங்க போயிட்டாங்க நீ அக்கா மாமா இல்ல இல்ல மாமாட்ட சொன்னான்டா விஷயத்த சொன்னா. மாமாவுக்கு தெரியும் தானே எங்களோட குடும்பத்தின் பிரச்சனையை பற்றி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. பாப்பா நீ நான் போய்த்தான் படிப்பை விட்டுறாத, வாரக்கிழமை சொல்லித்தேன் டிக்கெட் போட சொல்லி. மாமாட்ட ஒரு காடி சொல்லுவோம், படிப்பை விட்டுறாத, அக்கா மேல பாரு, அங்க இருந்து என்னால முடிஞ்ச அளவு காசுகளை அனுப்பி கொண்டே இருக்கும் சரியா? இந்தியால இருந்து எங்களோட குடும்ப வாழ்க்கையை மாறும், எல்லாமே மாறும். விளங்குதா? நீங்க எல்லாம் வர வேணாம், நான் பேருந்து கூப்பிடுறேன் உங்களை. முதல்ல நீங்க படிக்கிற வெளியே பாருங்க, அதுக்கப்புறம் அண்ணன் உழைச்சி போட்டு உங்களை எல்லாம் கூப்பிடுறேன். விளங்குதா? வா. இப்படியே வாழ்க்கை மாறும்னு நினைக்கிறேன். ஆமா என்னடா இன்னும் அவ்வளவு வடிவா இருக்கு கனடா. இது கனடா இல்ல, இது கனடால இந்த வீடு. வாவன் வெளியில என்ன வாங்குற உள்ள எப்படி வீடு வெளியில அது என்னடா உள்ள ஹீட்டர் இருக்கு. உங்களோட இடத்துல ஏசி இருக்கு மட்டும் மய வீட்டுக்குள்ள ஹீட்டர் இருக்கு. இப்ப குளிக்கா ஆமா இது உண்ட வீடு. எப்படி வீடு நல்லா இருக்கு. நானும் ஒரு 25 வருஷம் இங்க வரைக்கும் உண்ட மாதிரி தான் பார்த்தேன். ஆனா இப்ப சொந்தம் வீடு. நீயும் அப்படி வரலாம், யாத்தின வரையிலாண்டு ஒன்றும் யோசிக்காத. வா மேல் வாடா வீடு. என்ன வீடு மேல அதை பிடிச்சிருக்கேன். 2 மாடி வீடு, இன்னும் 3 மேலே பால்கனி உண்டு. என்ன சொல்லலாம் பிரச்சனை? என்ன பிள்ளைகள் கேம்பஸ் படிக்க போட்டுதோல் அதெல்லாம் திரும்ப இல்லை. நீதான் வீட்டை பார்க்கணும், நான் கடைக்கு போயிடுவேன் பார்த்துட்டு இருக்கணும். மற்ற அம்மாவுக்கு எடுத்து சொல்லணுமா? அம்மா சொல்லுவேன், நான் உன்ன ஏஜ்ல அடுத்து விட்டேன். எங்களோட அக்காண்ட படியா நீங்க வந்து முன்னேறணுமா? படியா முன்னேறலாம். வீடு என்னென்றால் சுத்தம் வச்சுக்கோ. மற்றது பிள்ளைகள் வந்து ஒரு புற சொல்லக்கூடாது என்ன? ஆமா ஏ இது உண்ட வீடு மாதிரியோ மடியா மருவன் சாப்பிடு, ஒரு என்ஜாய் பண்ணு. அங்கால போல இருந்து நான் டயர்ட் தான். வேலையை போட்டு ஏன் போட்டு அத்தை மகளோட கூட அவள் கேம்பஸ் தானே. அங்க ஒரு வீடு ஒன்று இருக்கு. இன்னொரு வீடு இருக்கு. அப்ப அந்த மகளோட அவன் மகனும் கேம்பஸ் தான். டே வரான், டே வரான். அது இங்க வளர்ந்த படியா நைட் வருவான் நினைக்கிறேன். நைட் அவனோட கார்ல எங்கேயும் போட்டு கூட்டுவான். சரி சொல்லி விடுறேன், கூட்டிட்டு வச்சுட்டு அவன் கூட்டிட்டு போவான். சரிம்மா இதானே மச்சானோட இருக்கா? எப்படி வீடு வேலைடா? நான் படிக்கிற போறேன் வருவான், பொடியன் பெறுவான். அவனோட எங்கேயும் போறா போட்டுவான். சரி ஒன்னும் யோசிக்காது. உண்ட வீடு மாதிரி தானே. மாமா இருக்கும் தானே. உடனே சந்தோஷமா அம்மா கடிச்சு ஆடி அம்மா கடை நான் கூட காய்க்கணும்னு சொல்லுவாங்க. சரி நான் வலிக்கிறேன். அம்மா நான் வந்துட்டேனா? மாமா விட்டா நிக்கிறனோ? ஓமா வீடு. அம்மா பெரிய வீடு. அம்மா ஓமா நான் வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கும். ஏதாவது அடிக்கிறதுனம்மா? உள்ளுக்கு இல்ல மாமா காய்ச்சி போட்டு போறாரு. மச்சான் எல்லாம் வெளியில போட்டாங்க. கொஞ்சம் வெறியணும் மாமா. ஓமனோ எல்லாரும் சொல்லிவிடு, தம்பி தங்கச்சி இல்ல அக்கா எல்லாரும் சொல்லிவிடணும் அப்பாவுக்கு. ஓமனோ எடுக்கிறேண்ணா, எடுக்கிறேன். இந்த அடுத்த கிழமை எல்லாம் வேலையை போகலிக்கணும்மா. ஓமண்ணா ஓகே ஓகே. மச்சான் பாரு சொல்லு. மச்சான் மச்சான்
அஜா I can't see the end, but we'll see it through. அஜா எப்படி இருக்கிறீங்க? Who is you? ஆமா ஆமாண்ட அருமாண்டண்ணா ஃபோன்ல எல்லாம் காய்ச்சல். என்னப்ப இவர் ஆதி. ஆதியோ ஆதியா இருங்க நான் நான் இண்டே தான் வந்துறான். இட்டே தான் வந்தீங்க. அப்ப மாமா சொன்னவர் நீங்கள் கேம்பஸ் எல்லாம் போட்டு வாரீங்கள்ண்டு. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கிறேன். சரியான கூலி இருந்துச்சு. அது வெளித்தானே பாலாகும். நீங்க எனக்கு எனக்கு தான் தெரிஞ்ச நாங்க கொஞ்சம் கஷ்டம் அதில் பார்க்கணும். அப்ப மாமா தான் எடுத்து விட்டேன். மாமா எடுத்து விட்டேன். ஓ எடுத்து விட்டேன். வேற வேலை இல்லை. அத்தை மச்சான் எல்லாம் இங்க போட்டுருக்கேன். நிக்கவே தேவையோ இல்ல அதை பார்க்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓ வீடு அப்பா கட்டினேன். மாமா சொன்னார் நீங்க வெளியன்னு சொல்லி வெளியில என்ன குடியிட்டு போறதுக்கு. வெளியில நினைக்குது என்ன கார் உங்களோட தானே அது? அது என்கிட்ட தான். ஆனா அது இப்போ கொஞ்சம் பிரச்சனை. கராச்சியில் விடும். அதான் யார் சொன்னவரமா ஆமா கூட்டிட்டு போச்சு. அப்புறம் ஓ நல்ல கனடாவில் நிறைய இடம் பாக்குறதுக்கு இருக்கு. மகன் பேர் தான் கூட்டிட்டு போவான்னு சொல்லி. நீங்க என்ன செய்றீங்க? இப்ப படிக்கிறீங்களா? நான் இப்ப படிக்கிறேன். வேலை வேலை பெட்ரோல் செட்ல வேலை செய்யறேன். பெட்ரோல் செட்ல வேலை செய்யறீங்களா? அது மட்டும் தேவையில்ல. எங்க போகணும்? இல்ல பேருந்து போவோம். பேருந்து வெளியே போகும். உள்ள போயிருங்க. உள்ள அதுல ஹீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹீட்டரை போட்டுருங்க. மேட்ட எங்க அந்த அந்த பாத்ரூம் இருக்கு. பட் தண்ணி யூஸ் பண்ண தெரிந்தானே டிஷ்யூ. தென் அதை தண்ணி ஊத்தினீங்கன்னா கிளீன் பண்ண முடியும். முக்கியம். அதுக்கு நீல இங்க வாங்க சொல்றவங்க கேளுங்க. தென் என்னன்னா அங்க அக்கா மற்றும் அதை தட்டக்கூடாது. தேவையில்லாம் சரி அக்கா தட்ட பார்க்கக்கூடாது. நான் இப்போ டாக்டருக்கு படிக்கிறேன். அவ ஃபுட் சிட்டிலாம் வேலை இரவு பெரிய டாக்டருக்கு படிக்கிறேன். சரி. ஓ வாரது அப்பருக்கு தேவையில்லை. அப்பருக்கு சொல்லுவாங்க. யார் கொள்ளுன்ற பூனை நடிக்கிறான். வந்துட்டான் போல இருக்கு. மச்சான கண்டு ஜாலியா இருக்கா. ஹலோ ஹலோ அப்பா என்ன என்ன யாரு மச்சான்? நாதி அவனே வந்து நிக்கிறான் இதுக்குள்ள. டேய் அதுவும் சிக்னல்ல அக்கா என்ன பாத்துறா எவ்வளவு செஞ்சிடாப்பா. லூசு காய்ச்சல் இருக்காய். உங்களோட அக்கா தங்கச்சி எல்லாம் எடுப்பீங்களா நீங்களா? இப்படி அப்பா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஹெல்ப் பண்றானே அரவி. இப்ப அது என்ன உனக்குப்பா? அவர் கார்ல கூட்டிட்டு போட்டான். அவர் என்ன விளையாட்டு பண்ணி கிடாது. அரவி நான் சொல்ல லிசன் பண்ண. ஓகே அவரை நீ கூட்டிட்டு போய் காட்டுங்க. சரியா? எனக்கு தெரியா. இப்ப இதோட விடணும் சொல்லி போட்டேன்னா இதான் கடைசி. இனி ஆக்களை கூப்பிடுற இந்த வேலையை வச்சுக்கலாம். ஓகே ஓகே பாய் பாய். ப்ளீஸ் டேக் கேர் பாய். மூன்று மாசமா போட்டுது. வேலை கிடைக்கும் பாக்குறோம். அம்மா அடுத்தடுத்து பாக்குறா வேலை கிடைக்குமா இல்லையாண்டு. என்ன செய்யறான் தெரியாம இருக்கப்பா. ஆதி ஆமா அடே நீ இங்கே தங்கி இருக்காய். வீடு பிடிச்சிருக்கா? சாப்பாடுலாம் ஓகேயா? அப்படியே இதெல்லாம் குப்பையா இருக்கு. விடு விடு விடு. நான் சொல்லி ஒன்றும் செய்ய தேவையில்லை. சொல்லி செஞ்சு காட்ட வேண்டாம். என்ன பிளான்? 3 மாசம் ஆயிட்டு. வேலை நீதான் சொல்லுங்க. உங்களோட வார வேலை ஒன்றும் கிடைக்குது இல்லையா? வேலைன்னு உனக்கு வெளியே சொன்னோம் தானே. நீ கேட்க சொன்னாங்க வேலை சிக்கல் எடுக்கலான்னு சொன்னா இல்லையா? படியங்கள் எல்லாம் வேலை செய்யறாங்க. அதான் அந்த பொடியெல்லாம் இருக்கு. அந்த பொடியெல்லாம் எங்க பாக்கு அடிக்கலாம். கிளீனிங் அப்படி அப்படி ஆல்ரெடி நான் சொன்னாங்க உன்னை எடுத்து விடுறதை நான் பார்த்து கொள்றேன்னு சொன்னேன். எடுத்து விட்டா இல்லையா? ஏதோ ஒரு நம்பர் வேணும். அசையெல்லாம் அடிச்சா அது சரியன்றான். அசையெல்லாம் அடிக்கிறேன்னா அவ்வளோ அமௌண்ட் வேணும்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா நான் அசையெல்லாம் அடிச்சா எனக்கு லோவில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? எனக்கு சட்ட ரீதியாக எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? அது வெளியே கிளியரா சொன்னேன் தானே. எல்லாம் சொன்னா இல்லையா? ஸ்டூடெண்ட் விசாவில் எடுத்தீங்கன்னா உழைச்சு படிச்சு
என்ன படிச்சேன் உனக்கு நான் இப்போ 2001 வந்தேன் நான் அப்போ சொன்னேன் படி இவ்வளோ படிச்சு சொன்னேன் என்ன படிச்சேன் நான் பிஸ்னஸ் ஆகுறது ஆ நீயும் படிக்கிற தம்பி படிக்கிறானா அவன் படிக்கிறான் அம்மா அடுத்தவா காசு இந்த அம்மா செல்லம் கொடுத்து இப்படி நடத்துறதுல நின்று உங்களை டைம் வேஸ்ட் ஆகி என்ன பிளான் எனக்கு 3 மாசம் இருக்குதானே மேம் அதுக்குள்ள வேலையை 3 மாசம் ஓகே சாப்பாடுலாம் ஓகே தானே ஓகே 3 மாசம் முடியாது சாப்பிடு சொல்லி ரொம்ப சாப்பிட்டு ஓகே நல்லா நித்து சொல்றேன் நான் ஓகே என்ஜாய் பண்ணு கனடாவை கழுவு இதுக்கு தண்ணி வரா என்ன அக்காவோட பேசுங்க பைக் பாஸ்போர்ட் மாத்திருக்கீங்களா தான் பாஸ்போர்ட் கேட்டு நீ பாவிக்கிறேன்னா நான் வைஃபை பாஸ்வேர்டை மாத்தினோம் இங்க வைஃபைக்கு மந்த்லி சரி நாங்க பேமெண்ட் கட்டிக்கிட்டு இருக்கோம் நீங்க வேலை எடுக்கிறீங்க மாதிரி தெரியல எங்கட அப்பாவும் உங்களை வச்சிருந்துட்டு தேவையில்லாம சோறு போட்டுக்கிட்டு இருக்காரு என்ன வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலாட்டி ட்ரை பண்ணணும் மற்றவனோட வைஃபைல அங்க என்ன வீடியோ கால் என்னதுக்கு இப்ப வேலைக்கு போய் வீடியோ கால் அங்க வச்சுக்கணும் எனக்கு டேட்டால போகுது தங்கச்சி அக்கா டாக்டர் அதை நீங்க மைண்ட்ல வச்சு நீங்களே என்ன செய்ய போறீங்க அக்கா பார்ட் டைமா ஃபுட் சிட்டில ஒர்க் பண்ணாலும் டாக்டருக்கு படிக்கிறார் நீங்க ஃபுல் டைமாவே ஃபுட் சிட்டில ஒர்க் பண்றீங்க இல்ல டிஃபரன்ஸை பார்க்கணும் ஓகே வெளிநாடு வந்தா எல்லாருமே வந்து இல்ல சரி முகம் கழுவுறது அங்கட பாத்ரூம் யூஸ் பண்ற வேலை வச்சிருக்கல ஆமா மைண்ட்ல வச்சுக்கணும் ஓகே சரி கடை போறோம் அங்க நிக்காங்க வாங்க வேலை வெட்டியும் போயில மாச கணக்காக திண்டு கொண்டு நித்திர வருது நகர் டேய் என்ன நித்திரம் என்ன நேரம் ஆ சாப்பிட்டியே மதியம் ஆ நல்லா சாப்பிடு என்ன சாப்பாடு அத்தை புட்டு சாப்பாடு உனக்கு நோம்பல சமைக்குதானே சமைக்குதானே என்ன பிளான் நீ ஆமா வேலை எத்தனை வயசு 30 வெக்கரோசம் இருக்கு கொஞ்சமே இருக்கு எவ்வளோ நம்ம இந்த வீட்டு தங்கி தண்டச்சுரமா இருக்கு 4 மாசம் தண்டச்சுரா இருக்குன்னு தெரியும் எடுத்து விட்டு எனக்கு என்ன செஞ்சு வேலை கிடைச்சதான் செய்யணும் வேலையோட சொன்னால நீ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வேலை கிடைக்க சொன்னீங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிளீனிங் வேலை பண்றாங்க ஏதோ நம்பர் அட என்ன புள்ளியல்டாப்பா 2-3 வேலை செய்யுது காசு இல்லையா சொத்து இல்லையா எவ்வளவு காலம் வேலை விட்டு எவ்வளவு காலம் அப்படியே படத்திருக்க போற என்ன நித்திர வருது நீங்க வேலை ஏதாவது எடுத்தாந்தீங்கன்னா நான் போய் வேலை செய்யணும் நான் கிளியரா சொன்னால விசிட்டிங் விசாக்கு வேலை கிடைக்காது அந்த வீடியோஸ் சொன்னாங்க நீங்க தானே சொன்னீங்க இங்க வந்து நானும் கிளியரா சொன்னா நீ தானே ஆசைப்பட்ட நீ அப்புறம் நாளைக்கு ஊருக்கு சொல்லுவேன் மாமன் வெளிநாட்டுல ஒண்ணு செய்யறேன் இப்படிதான் மெச்சாக்காண்ட கூட சொன்னேன் நீ சொல்ல போறான்னு எடுத்து விட்டா நீ எனக்கு என்ன சொன்னி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் வேலை இருக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க வேலை அதான் மாமா சேலம் அடிச்சு இதண்டா வேலை கிடைக்குமா அரே விடு இருவா அரே விடு காதுக்கு என்ன கூப்பிட வழங்கல காது இருக்காது இந்த மச்சான் இருக்கான் தானே அவனை போட்டு விடு கழிச்சு சொன்னான் ஓகே நான் உங்களுக்கு நான் பார்த்து கொண்டுட்டான் என்ன அவர் என்ன சிக்கலா அக்காவோட காய்க்கிறாரு அம்மாடி அவளை ஏற்கனவே சிக்கலங்கடா அக்கா அடிக்காத எழும்பா எழும்புடா எழும்பு உனக்கு நான் சொன்னா போ நட போ எடு நட எங்க நான் போறது வெளியே போ நான் பேக் கொண்டு நட போ நட நடிக்காம நட போட அம்மனே வந்துறியே போ கலக்குற போ இந்த கலக்குற போ எங்க விழுந்து ஒன்னிக்கா போங்க போய் அங்கே போ அப்பா என்னடா எங்க மாமா நான் போறேன் இந்த
இரவுல எங்கேயும் போகணும். விசா முடிய 2 மாசம் தானே இருக்கு. சொன்னில ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கிளிப்பேண்டு 2 மாசம் கிளி இல்லாட்டி விட்டு வலிக்கிறேன் எங்கேயாவது. உலகனை வச்சு பார்த்தனால தண்டமே இனி பாக்கெல்லாம் வலிக்குது. இப்படி எங்கிட்ட ஒரு பெரிய ஒரு காணிகள் இருந்து நாங்களே எவ்வளவு கஷ்டப்படுவோம். கூலி வேலை எந்த வாழ்க்கை போகுது, இந்த வாழ்க்கை புரிய விடையில மாறும். நாடாளுது கொண்டு காட்சி கொண்டு மாமாட்ட போய் நான் கதைச்செல்லாம் கணவன் டெக்கெட்டுக்கு போல இருக்கு. படிப்பை விட்டுறாத இருக்காங்க பாரு, அங்கிருந்து என்னால் முடிஞ்ச அளவு காசுகளை அனுப்பி கொண்டே இருக்கும். இந்தா சரி கொஞ்சம் காசு இருக்கு, எப்படியா சமாளிச்சு இப்போ ஊருக்கு போகிற வேலையை இப்போ வலிக்கிறேன். இங்கே இருக்காது கொண்டு இந்தியாவில் இருந்தால் என்னோட குடும்ப வாழ்க்கையை மாறும், எல்லாமே மாறும்.